ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ பாலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக அடுத்து வந்து நம்ம பிரியாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பிரியாம்பிள்ங்கிறது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். சரியா? இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரியா? மேக்ஸிமம் ஒன் கொஸ்டின்னு, மினிமம்னா 2. சரியா? சரி 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 அது வந்து மேக்ஸிமம் வந்து 2 எதிர்பார்க்கலாம், மினிமம் 1. சரியா? இதுலேருந்து ஆனால் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டாபிக் ரொம்ப கம்மியான டாபிக் இதுதான் இருக்கும், அதாவது கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? ஸோ வந்து எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம புக்கில் இல்லாத நிறைய விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரியாம்பிள்னா தமிழில் சொன்னோம்னா என்னென்னா முகவுரைன்னு அர்த்தம். சரியா? முகவுரை. சரியா? இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரியாம்பிள், முகப்புரை அல்லது முகவுரை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இப்போ ஒரு புக் எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த புக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் எந்தெந்த பேஜில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அதில் பேஜ் நம்பரோட கொடுத்துருப்பாங்கல்ல. அப்படி அது வந்து என்னது, அந்த புக்குக்கு வந்து அதுதான் ப்ரிஃபேஸ். சரியா? அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் புக்குக்கு வந்து ஒரு ப்ரிஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்து இதில் வந்து அதனால் இதில் வந்து 1 to 3 பேஜ் நம்பர் அப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா அது கிடையாது. அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத மினிமைஸாக ஸ்டார்ட் பண்ணி வந்து இந்த பிரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் வந்து பிரியாம்பிள்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க, இது எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சு. சரியா? அந்த முகவரினா என்னென்னு உங்களுக்கு ஒரு பேசிக்காக நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு முன்னாடி வந்து சுருக்கி கொடுத்துருப்பாங்களோ, நார்மல் புக்கில் சுருக்கி கொடுத்து அந்த லெசன் பேர் கொடுத்து எந்த பேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான் இது கான்ஸ்டியூஷன் புக்கில் உள்ள கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து சுருக்கமாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட் பேஜில் முகவுரை அப்படின்னு சொல்லி, அதாவது முகவுரை பிரியாம்பிள் எப்படின்னாட்டு சொல்லலாம். சரியா? இப்படி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பிரியாம்பிளை வந்து எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி பார்ப்போம். சரி, இது வந்து ப்ரிஃபேஸ் டு தி கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு இது மாதிரி, அதாவது மொத்த கண்டனை வந்து சுருக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறத வந்து ப்ரிஃபேஸ். சரியா? இந்த புக்குக்கு முன்னாடி நான் சொன்னோம்ல, அதை தான் வந்து ப்ரிஃபேஸ். அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இதுதான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஒரு எஸ்ஏ பேராகிராஃபில் எழுதினோம்னா அதில் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம்ல, அதை பற்றி சொல்கிறேன். சரியா? அதாவது இப்போ இது 2 தான் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த இதுதான் அந்த பிரியாம்பிளுக்கான ஒரு டெஃபினிஷனாக இதை சொல்லலாம். ப்ரிஃபேஸ் டு தி கான்ஸ்டியூஷன், திரும்ப இன்ட்ரோடக்ஷன் டு தி கான்ஸ்டியூஷன், இப்படி சொல்லலாம். ஓகேவா? திரும்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாம்பிளை யூஸ் பண்ண கண்ட்ரி வந்து என்னென்னா யூஎஸ்ஏ. சரியா? ஏன்னா அவங்க தான் வந்து மொதல் கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க. அந்த உலகத்திலே வந்து கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினதே யூஎஸ்ஏ. சரியா? இட் வாஸ் யூஸ்டு பை தம் வே பேக் மந்த்ஸ். சரியா? ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? எப்போனா 1787. இப்போ தான் இந்த பீரியடில் தான் வந்து யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் வந்து எழுதினாங்க. சரியா? அப்போம்போதே வந்து அவங்க வந்து அதில் வந்து இந்த பிரியாம்பிள்ங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மொதல் வந்து கான்ஸ்டியூஷனையுமே யூஸ் பண்ணாங்க. சரியா? இட் டுக் 4 months ஃபார் தம் டு கிரியேட் கான்ஸ்டியூஷன். அவங்க வந்து அதை வந்து அப்போ வந்து அவங்க 4 மாதத்தில் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 2 years 11 months 18 days இவ்வளோ டைம் எடுத்துச்சு. சரி, அவங்க வந்து கரெக்டாக மேக்ஸிமம் வந்து 4 monthsலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியா? சரி, இப்போ வந்து நம்ம பிரியாம்பிளுக்குள்ள போவோம். இந்த பிரியாம்பிளை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த பிரியாம்பிள் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், அதாவது யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து அந்த பிரியாம்பிள்ங்கிற விஷயத்தை வந்து, அதாவது அந்த நம்ம நிறையா கான்ஸ்டியூஷன்லேருந்து நிறையா விஷயங்களை பாரோ பண்ணோம். அதை வந்து நம்ம சோர்ஸஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி அதை பார்ப்போம். அப்போது உங்களுக்கு புரியும் அதை பற்றி எங்கெங்கேருந்து எதை பாரோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த பிரியாம்பிளையும் நம்ம பாரோ பண்ணியிருந்தோம். பிரியாம்பிள்ங்கிற கான்செப்டை வந்து நம்ம யூஎஸ்ஏலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இதில் இருக்குது, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க பிரியாம்பிள் என்ன, அது எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, டிசம்பர் 13 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஒன்று கொண்டு வர்றாரு. சரியா? டிசம்பர் 13 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லி ஜவஹர்லால் நேரு ஒன்று கொண்டு வர்றாரு. சரியா? இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஃபண்டமெண்டல் ஃபிலாசபினா ஒரு அடிப்படை தத்துவம், அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு அடிப்படை தத்துவம்னு இதை சொல்லுவாங்க. சரியா? இதை தான் வந்து என்னென்னா பிரியாம்பிளா வந்து லேட்டராக டெவலப் பண்ணுவாங்க. சரியா? இந்த இது இருக்கலாம், அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் லேட்டராக வந்து பிரியாம்பிளா வந்து டெவலப் ஆகும். சரியா? பிரியாம்பிளை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா, பிரியாம்பிள் வாஸ் அடாப்ட் ஆன் November 26, 1949 பை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. சரியா? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பிரியாம்பிளை எப்போ அடாப்ட் பண்ணாங்க, November 26, 1949 வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது இவ்வளோ தான் பிரியாம்பிளை பற்றின இது. அது பண்ணது அந்த பிரியாம்பிளுங்கிற விஷயம் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி இடம்பெற்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? திரும்ப அடுத்தது வந்து
இந்த பிரியாம்பிளை வந்து நிறையா அதுக்கு வந்து இந்த பிரியாம்பிளுக்கு வந்து நிறையா விமர்சனங்கள், அதாவது விமர்சனங்கள் நல்ல விமர்சனங்களாகவும் வந்து சிலது வந்து அதாவது கெட்ட விமர்சனங்களை தாண்டி கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படியும் பேசினாங்க சரியா. இப்போ இதில் வந்து ஒருத்தர் இந்த என்ஏ பால்கிவாலா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதை வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவார். இது எனக்கு நிறைய கூட்டு இருக்கும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது இவர் சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இவர் இந்த என்ஏ பால்கிவாலா சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னவர் யாருன்னா என்ஏ பால்கிவாலா சரியா. இந்த பிரியாம்பிள் வந்து வந்து அது என்னது கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதி. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து அமெண்ட் பண்ணலாம் சரியா. அது அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதியானு இது பண்ணுறதுக்கே வந்து 4-5 கேசஸ் உண்டு சரி. அந்த கேசஸையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த சுப்ரீம் கோர்ட் தான் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக தான் பிரியாம்பிள் வந்து அது என்னது கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதின்னு வந்து உறுதியாகும். ஸோ வந்து அந்த அப்படியே கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதினா அதை வந்து நம்ம என்னது அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் சரியா. அப்படி வந்து பிரியாம்பிளை வந்து ஒரே ஒரு டைம் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போம்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அது மூலமாக வந்து இவங்க வந்து பிரியாம்பிளை வந்து ஒரே ஒரு டைம் வந்து அமெண்ட் பண்ணாங்க. போது என்ன ஆகும்னா இந்த 3 வேர்ட்ஸை வந்து நியூவாக வந்து ஆட் பண்ணுவாங்க சரியா. இது பிரியாம்பிளில் வந்து 3 வேர்ட்ஸை வந்து நியூவாக ஆட் பண்ணுவாங்க சரியா. அந்த வேர்ட்ஸ் தான் சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி சரியா. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, சமத்துவம், மதசார்பின்மை, இன்டெகிரிட்டி, இந்த 3 வேர்டையுமே வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க சரியா, ஆட் பண்ணுவாங்க. இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு சரியா, அவ்வளோதான். சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்ட்னா சமத்துவம், செக்குலர்னா மதசார்பின்மை, இது வந்து இது பண்ணது இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு. ஓகேவா, இது 3 வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரியாம்பிளில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சரியா. இது வந்து பிரியாம்பிள் எப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் கான்ஸ்டியூஷன் சரியா. இதுதான் வந்து இந்த அதாவது சோர்ஸ் அப்படிங்கிற ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன சொல்லணும்னா இந்த இது இப்போ சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டினா அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து யாரால் பெறப்பட்டது, எப்படி பெறப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி தான் வந்து வந்து இந்த பிரியாம்பிள் சரியா. அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த முகப்பறையோட முதல்ல என்னென்னா எப்படி சொல்லியிருப்பாங்க, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும் சரியா. அப்போ அது வந்து ஒன்று வந்து சொல்லுது. அப்போ வந்து நம்ம வந்து இந்திய மக்களாகிய நாம்னா நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க நம்ம பீப்புள் எல்லோரும் சேர்த்து தான் அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கின மாதிரி வந்து அவங்க அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரி. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கடைசி வரியில் வந்து நமக்கு நாமே இந்த கான்ஸ்டியூஷனை வந்து கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு நாமே வந்து இந்திய பீப்புள் ஆகிய நமக்கு நாமே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருப்பாங்க சரி. ஸோ வந்து இந்த கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி யாருன்னா பீப்புள் அப்படிங்கிறத வந்து எங்கன்னா பிரியாம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 இடத்துல. ஃபர்ஸ்ட் லைன்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கடைசி லைன்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா. அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பிரியாம்பிளை வேணால் எடுத்து பாருங்கள், இல்லாட்டா அந்த பிரியாம்பிளை வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வாசிக்கேன் சரியா. அதில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நான் வாசிக்கேன். திரும்ப அதுக்கடுத்து வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஸ்டேட் சரியா. நேச்சர் ஆஃப் ஸ்டேட்னா இது வந்து என்ன நேச்சரில் அதாவது எந்த இயல்புகளை வந்து கொண்டு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சாவரிஜின்னா வந்து இறையாண்மை சரியா. சாவரிஜின்னா இறையாண்மை. நான் இங்கே தமிழ் மீடியம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா. சாவரிஜின்னா இறையாண்மை, சோசியலிஸ்ட்னா சமதர்மம் சரியா. சோசியலிஸ்ட்னா சமதர்மம், செக்குலர்னா மதசார்பின்மை சரியா. நம்ம டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி, நம்ம ரிபப்ளிக்னா குடியரசு. இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி டெஃபினிஷன் இருக்கும், அப்போது வந்து நான் சொல்கிறேன் சரி. இப்போதைக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இது இப்படி இந்த மெத்தடில் தான் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் பிரியாம்பிள் எந்த ஆர்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சாவரிஜின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், இன்டெகிரிட்டி டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இப்படிங்கிற ஆர்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. திரும்ப வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த பிரியாம்பிள் வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷனுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜஸ்டிஸ், 3 விதமான ஜஸ்டிஸ் சொல்லுது. இதெல்லாம் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல். இந்த 3 ஜஸ்டிஸ் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல் ஜஸ்டிஸ் இந்த 3மே வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகலில் சோஷியல். இந்த 3 ஜஸ்டிஸுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கும் சரியா. இப்போ அதுக்கடுத்து லிபர்ட்டினா சுதந்திரம் சரியா.
இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து சுதந்திரமான, அதாவது தனி மனித சுதந்திரம்னு சொல்லி வந்து ஆர்டிக்கல் 21 வந்து பேசியிருப்பாங்க. சரியா? அதுவுமே வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் இதிலே இப்போ ஆர்டிகல்ஸில் டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பிரியாம்பிள்லே இது வந்து மென்ஷன் ஆகிடுச்சு. திரும்ப ஈக்குவாலிட்டினா என்னது? சமத்துவம், எல்லோரும் ஒன்று போல் இருக்கணும் அப்படிங்கிற சமத்துவத்தை வந்து கொடுத்துருக்கு. திரும்ப ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம், நம்ம எல்லோரும் நம்ம இந்திய மக்களாகிய நாம் வந்து அனைவருமே சகோதரத்துவம்னா ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற மீனிங்கில். சரியா? திரும்ப வந்து அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்கிறத வந்து இந்த பிரியாம்பிள் மென்ஷன் ஆகிருக்கு. சரியா? இப்போ 26 நவம்பர் 1949. சரியா? இந்த டைமில் தான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து இந்த இது பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படிங்கிற வந்து சர்ச்சை வந்து ரொம்ப நாள் தொடர்ந்தது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சுப்ரீம் கோர்ட் வந்து 1960 வந்து இந்த பெர்பாரி யூனியன் கேஸுங்கிற ஒரு கேஸில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்காங்க. சரியா? அது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பிரியாம்பிள் இந்த கேசவானந்த பாரதி கேஸில் தான் வந்து என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க கொடுத்த தீர்ப்பையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபரிசீலனை, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறாங்க. சரியா? பண்ணி வந்து அவங்க புதுசாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி வந்து முடிக்காங்க. சரியா? திரும்ப வந்து இதே தான் திரும்ப எல்ஐசி கேஸ்ன்னு சொல்லி 1995 வந்து ஒரு கேஸ் வரும். இதிலே வந்து பிரியாம்பிள் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோடு சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறத வந்து இதிலேயும் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. யார்? இந்த சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? அப்போ வந்து இப்போ என்ன சொல்லணும், பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ அதை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சரியா? இப்போ வந்து அமெண்டபிலிட்டியை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு. சரியா? அமெண்டபிலிட்டி அமெண்டபிலிட்டியை பற்றி பார்த்தோம்னா, இவங்க அதே பெர்பாரி யூனியன் கேஸில் வந்து என்ன சொல்லலாம், கான் பி அமெண்டட் பிகாஸ் இது வந்து பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கிடையாது. பெர்பாரி யூனியன் கேஸ் 1960 என்ன சொன்னாங்க, பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஸோ அதை வந்து அமெண்ட் பண்ண முடியாது. பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனே இல்லைன்னா அப்போ அதை அமெண்ட் பண்ணவும் முடியாது. சரியா? திரும்ப வந்து கேன் பி அமெண்டட்னு எப்படி ப்ரூவ் ஆச்சு? கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொன்னாங்க, பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொன்னதுனால வந்து கேசவானந்த பாரதி கேஸ் மூலமாக வந்து நம்ம என்னதுன்னா பிரியாம்பிளை நம்ம வந்து அமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதோட பேசிக் ஃபீச்சர் வந்து மாறக்கூடாது. ஷுட் நாட் பி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக் ஃபீச்சர்னா ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கோ அது வந்து அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணலாம், இல்லாட்டா அதை வந்து அந்த இருக்கிற வேர்டுக்கு வந்து வேறு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணலாமே தவிர அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து என்றைக்குமே ஒருங்கிணைக்கக்கூடாது. நான் அந்த பிரியாம்பிளே மாற்றுறேன் அப்படின்னு சொல்லலாம் மாற்றக்கூடாது. அதில் எதோ ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து எது தேவையில்லாத ரிமூவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நான் அதை ஃபுல்லாக மாற்றுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறோம்னு எதுவும் பண்ணக்கூடாது. பேசிக் ஃபீச்சர்ஸை வந்து எப்போவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரியா? அதனால் வந்து இதை வந்து அமெண்ட் பண்ணலாம். இந்த ஆர்டிகல் படி ஆர்டிகல் 368 பார்ட் 20ன்னு சொல்லுவோம்ல, அமெண்டபிலிட்டின்னு ஒரு பார்ட் 20 வந்து அமெண்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு இது பார்ட் வந்து ஒதுக்குனதுன்னா அது பார்ட் 20 தான். சரியா? அது இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள். சரியா? பிரியாம்பிளை வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து அதாவது அறிஞர்கள் வந்து ஒரு சில கூற்றுகள் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் வந்து அது பேர் என்ன பேர், கான்ஸ்டியூஷனில் எழுதினவரில் வந்து இவர் ஒரு ஆள் தான். சரி? அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இவர் ஒரு மெம்பர். ஓகேவா? இவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இட் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொன்னார். சரியா? பிரியாம்பிள் வந்து எப்படி சொன்னார், இட் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொன்னார். திரும்ப அடுத்து வந்து கே முன்ஷி. இவர் என்ன சொன்னார்னா, இட் இஸ் ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொன்னார். சரியா? நீங்கள் இந்த சாவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் நான் வச்சுக்கணும்னா, ஹாரோஸ்கோப்னா ஜாதகம்னு அர்த்தம். சரியா? ஜாதகம்னு சொன்னது, அதாவது கே முன்ஷி என்ன சொன்னார்னா, இது வந்து பிரியாம்பிள் வந்து ஒரு ஜாதகம் அப்படின்னு வந்து சொன்னார். சரியா? எப்படி? இட் இஸ் அ ஹாரோஸ்கோப், அதாவது ஒரு ஜாதகம் அப்படின்னு சொன்னார். அதாவது முனிவர்கள்லாம் ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? முன்ஷி முனிவர். சரியா? ஜாதகம் பார்ப்பாங்க. இது வந்து இட் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ்னால் அதுக்கு தமிழ் மீனிங் சொல்லல வந்து இந்த இட் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ் அதுக்கான எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அப்படிங்கிற மீனிங்கில். சரியா? எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அப்படிங்கிறது வந்து தான் யார் சொல்லுவாங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி. சரியா? இட் எக்ஸ்பிரஸ் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ். சரியா? இது வந்து எங்களோட நீண்ட நாள் கனவையும் எங்களோட ஆசைகளையும், அதாவது அவங்க சொல்ல நினைக்கிறதையும் வந்து சொல்லுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஓகேவா? திரும்ப கே முன்ஷினா ஜாதகம். சரியா? முனிவர் வந்து ஜாதகம் பார்ப்பார் அப்படிங்கிற மீனிங்கில் வச்சுக்கோம். ஹாரோஸ்கோப் இந்த வேர்டு தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கூட தேவையில்லை. இந்த யார் வந்து ஹாரோஸ்கோப்னு சொன்னான்னு கேட்டாங்கன்னா கே முன்ஷி. அதாவது ஹாரோஸ்கோப்னா தமிழில் ஜாதகம்னு அர்த்தம். இதுக்கு நான் மீனிங் சொல்லிட்டேன். ஓகேவா? திரும்ப அடுத்து வந்து என்னென்னா பார்கவான்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார். சரியா? இது வந்து என்னென்னா, இட் இஸ் அ சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியலமைப்பின் ஆன்மா. சரியா? இதே மட்டும் ஆன்மான்னு சொன்னால் அது வந்து அம்பேத்கர். வெறும் ஆன்மான்னு சொன்னால் வந்து அது பிரியாம்பிளை குறிப்பிட்டு சொன்னால் வந்து அது வந்து யாருன்னா பார்கவா. சரியா? திரும்ப வந்து அடுத்து வந்து
கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் எ கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா பார்கவா. இட்ஸ் ஜுவல் செட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது வந்து பார்கவா. சரியா, ஜுவல் செட்னா வந்து இது ஒரு அணிகலன், அதாவது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு அணிகலன் இருந்தால் அது வந்து பிரியாமலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னா அதாவது அந்த கீனா எப்படி சொல்லுது, கீனானது திறக்கிற சாவின்னு சொல்லணும், அது ஒரு அந்த மீனிங்கில் வந்து அவர் சொல்கிறது. சரியா, ஓப்பன் பண்ணோடனே பிரியாம்பிள் தான் இருக்கும். வந்து இது வந்து ஒரு கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, திரும்ப என்எஸ் பாக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கீ நோட் அப்படின்னு சொல்கிறார். சரியா, கீனானது திறவுகோல் அது சொல்லப்படுச்சு. இது வந்து கீ நோட். சரியா, கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னா ஒரு முக்கியமான பகுதி, அதாவது நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து என்எஸ் பார்கர் வந்து சொல்கிறார். ஓகேவா, திரும்ப வந்து அதுக்கடுத்து வந்து பல்கிவாலா, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறார். சரியா, திரும்ப அதுக்கடுத்து வந்து நான் அந்த பிரியாம்பிளை வாஸ்து காமிக்கணும்னு சொன்னோம்ல, அதுதான். சரியா, நான் சொன்ன மாதிரி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வி த பீப்புள் ஆஃப் இந்தியானா இந்திய மக்களாகிய நாங்கள் அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை எங்களுக்கே வந்து நாங்கள் கொடுத்துக்கிறோம். அது வந்து எந்த அடிப்படையில் கொடுத்துக்கிறோம்னா சாவரிஜின், இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இது வந்து இது எல்லாமே வந்து யாருக்கு பொருந்தும்னா இங்கே உள்ள சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற மீனிங் வந்து கொடுக்குறாங்க. சரியா, அது போக வந்து வேறு என்னென்ன வேலை வந்து ஜஸ்டிஸ்னால் 3 வகையாக இருக்குது, சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். இது எல்லாமே அப்படி பிரியாம்பிள் பிரச்சனை இருக்குது. சரியா, திரும்ப லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன், பிலீவ், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப். சரியா, லிபர்ட்டினா என்னது சுதந்திரம். சரியா, ஒவ்வொருவரோட நம்பிக்கையிலையும் அவங்களோட ஒர்ஷிப்னா என்ன சொல்கிறது, வழிபடுறது. சரியா, அவங்களோட நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அவங்க ஒரு மதத்தை வழிபடலாம், இப்படிங்கிற மீனிங்கில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரியா, லிபர்ட்டிங்கிறது. திரும்ப ஈக்குவாலிட்டினா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தம் ஆல். சரியா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ்னால் எல்லாத்தையும் ஈக்குவலாக ஒன்று போல் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறது. திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் தம் அமாங் தை ஆல், எல்லாரையும் ஒன்று போல் வந்து ப்ரொமோட் பண்ணி எல்லாரையுமே வந்து நாங்கள் ஈக்குவலாக நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா, திரும்ப வந்து ஃப்ராட்டர்னிட்டி. சரியா, ஃப்ராட்டர்னிட்டினா அஷூரிங் டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். சரியா, ஃப்ராட்டர்னிட்டினா என்ன சொன்னால் சகோதரத்துவம், எல்லாரோடையும் ஒன்று போல் வந்து அஷூரிங் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தவங்களோட இதையும் வந்து நாங்கள் பாதுகாத்து, டிக்னிட்டினா இங்கே வந்து மரியாதை அப்படிங்கிற மீனிங் அந்த இதில் வந்து. சரியா, அதுக்காக எல்லாரோட ஒற்றுமை, இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு, அப்படி ஒருமைப்பாடுனா என்னது, எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி வந்து நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மீனிங் வந்து அவங்க சொல்கிறாங்க. சரியா, in our Constitution Assembly, this 26th day of November 1949, do hereby adopt and enact and give to ourselves this constitution. இந்த கொடுத்துருவாங்களா, இதான் லாஸ்ட் லைன். சரியா, give to ourselves நம்ம பீப்புள் ஆஃப் இந்தியா அது வந்து சொல்கிறாங்க. சரியா, இந்த 26வது நாள் நவம்பர் 1942 வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணி எனாக்ட் பண்ணி நாங்கள் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்றோம் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இதான் ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைன் வந்து நான் சொல்லுதுன்னு சொன்னேன்னா அது இதுதான். ஓகேவா, நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பிரச்சனை இருக்க கீவேர்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்ப்போம். சரியா, கீவேர்ட்ஸ்னால் ஃபஸ்ட் வந்து சாவரிஜின்னா இறையாண்மை. அதாவது இறையாண்மைனா நம்ம வந்து நெய்தர் இண்டிபெண்டன்ஸ் நார் டொமினியன் பை டு எனி ஸ்டேட். சரியா, இது வந்து இந்த இறையாண்மையை வந்து நான் புதுசாக ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம்னா, நீங்கள் என் விஷயத்தை தலையிடாதீங்க, நான் உங்கள் விஷயத்தை தலையிட மாட்டேன், நான் உங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும்னா நீங்கள் வந்து எங்களை அடிமைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இறையாண்மை. சரியா, சூப்பர் மெஸ்ஸி, நம்மளுக்குன்னு ஒரு பவர். சரியா, நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கணும். சரியா, சாவரின் செட் பை வந்து ஜீன் போடின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாவரிஜினை வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. சரியா, இப்போ இன்டர்னல் சாவரிஜினிட்டினா பவர் டு கண்ட்ரோல் பப்ளிக் பை லாஸ். சரியா, இன்டர்னல் சாவரிஜினிட்டினா பவர் டு கண்ட்ரோல் பை பப்ளிக் பை லாஸ். திரும்ப எக்ஸ்டர்னல் சாவரிஜினிட்டினா நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் கண்ட்ரோல் அவர் நேஷன். சரியா, நான் சொன்னேன்னா இன்டர்னல் சாவரிஜினிட்டினா இங்கே இருக்க, அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்க பீப்புளை வந்து லாஸ் போட்டு வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரியா, எக்ஸ்டர்னல் சாவரிஜினிட்டினா வேறு ஏதாவது எக்ஸ்டர்ன் பண்ணணும், இந்தியா களிலேருந்து வேறு ஏதாவது ஒரு சக்தி வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கோ, நாங்கள் அதுக்கு விட மாட்டோம், நாங்களே தடுத்துருவோம் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த 2 அஷூரன்ஸை வந்து அவங்க கொடுக்காங்க. சரியா, நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை வந்து யாருன்னா ஜீன் பைடன். சரியா, நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை வந்து ஜீன் பைடன். இதுதான் சாவரிஜினை பற்றி. சரியா, சாவரிஜினா வந்து சூப்பர் மெஸ்ஸி. சரியா, இறையாண்மை நாங்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியில்லை, எங்களையும் யாரும் வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது, எங்களே யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங் சொல்கிறாங்க. நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணிடல, எங்களை யாரும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறோம். சரியா,
இந்த இளைஞர் படி வந்து நம்ம வந்து யூஎன்ஓவில் வந்து எப்போ ஜாயின் பண்ணோம்னா யூஎன்ஓவில் வந்து அது வந்து அவங்க வந்து வார் எதுவும் நடக்காமல் வந்து தடுக்கிறவங்க சரியா. அவங்க தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லணும்னா அது வந்து நம்ம 1945 வந்து இந்தியா ஜாயின் பண்ணிச்சு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். யூஎன்ஓவில் எப்போ ஜாயின் பண்ணாங்க. திரும்ப வந்து காமன்வெல்த்தில் வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க. காமன்வெல்த்தில் அந்த இங்கிலாந்து கண்ட்ரிஸ் பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் இருக்காங்களோ அவங்களோட மெம்பர்ஷிப் தான் அந்த காமன்வெல்த் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அது வந்து எப்படின்னா அதில் வந்து எப்போ ஜாயின் பண்ணோம்னா 1949 வந்து மே மாதம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி, இந்த 2 டேட்டு ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப அது வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா சோஷியலிஸ்ட் சரியா. சோஷியலிஸ்ட்னா என்னது சமதர்மம். இந்த சோஷியலிஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி வந்து இதை ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா. இந்த சோஷியலிஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம இந்த இந்த இதை வந்து பார்க்க முன்னாடி இந்த கீழே பார்த்துட்டு நான் அதுக்கு அப்போ தான் நான் அங்கே சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் சரியா. இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த சோஷியலிஸ்ட்டுங்கிறது வந்து என்னென்னா இந்த கம்யூனிசத்துக்கு அடிப்படை வந்து என்னென்னா இந்த சோஷியலிசம் சரியா. சோஷியலிசத்துக்கு அடிப்படை வந்து என்ன இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரியா. கம்யூனிசம்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கால் மார்க்ஸ் தான் அதுக்கு பேர் பட்டவர் சரியா. அவர் தான் வந்து கம்யூனிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவார். அவர் தான் வந்து இந்த மார்க்சிச இந்த கம்யூனிசத்துலேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல தெரியும்னா அவங்களாம் வந்து இந்த சோஷியலிஸ்ட் கருத்துக்களை தான் வந்து முன்னெடுத்து வைப்பாங்க சரியா. நேருவுக்கும் இதில் வந்து இந்த சோஷியலிஸ்ட் கருத்துக்களுக்கு மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நேரு தான் நம்மளோட அப்போ வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து அவர் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார். அவர் வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இல்லாட்டுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஈடுபாடு கொடுத்துருந்தது சரியா. அதுவுமே வந்து இந்த இது வந்து இந்த சோஷியலிஸ்ட் தத்துவங்கள் இந்த சோஷியலிஸ்ட்டுங்கிற வேர்டுமே வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இந்திரா காந்தி தான் வந்து உள்ளே ஆட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த சோஷியலிஸ்ட் கருத்து மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வந்து என்னமோ அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இந்த சோஷியலிஸ்ட் கருத்துக்கள் வந்து என்னென்னா எப்படி சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும், கவர்மெண்ட் மூலமாகவே கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறது தான் வந்து இந்த சோஷியலிஸ்ட் கருத்துக்கள் சரியா. இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா 1991 இந்த எல்பிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமியாக இருப்போம். ஆனால் அது வந்து அந்த எல்பிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்து அதை வந்து அபண்டன் பண்ணிடுவாங்க. அதாவது அதை நீக்கிடுவாங்க. அந்த மிக்ஸ்டு எக்கனாமிங்கிறத வந்து நீக்கி எல்பிஜி வந்து 1991 வந்து இது பண்ணிடுவாங்க சரியா. திரும்ப வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது தான் வந்து நேரு வந்து சொல்லியிருப்பார். எப்படின்னா இந்த 1955 வந்து ஆவடி காங்கிரஸ் மீட்டிங், அதாவது ஆவடினா நம்ம சென்னையில் நடந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் வந்து அதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா யுஎன் டெபாருங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார் சரியா. அந்த ஆவடி காங்கிரஸ் மீட்டிங்கில் வந்து சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை வந்து நேரு வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரியா. டெமோக்ராட்டிக் சோசியலிசம்னா காந்தி ப்ளஸ் மார்க்சிசம் சரியா. டெமோக்ராட்டிசம்னா காந்திய கொள்கைகளையும் மார்க்சிச கொள்கைகளையுமே வந்து உள்ளடக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நேரு வந்து இது பண்ணார் சரி. இந்த யுஎன் டெபார் தான் இருப்பார். ஆனால் இந்த இதை வந்து இந்த சோஷியலிஸ்ட் பேட்டர்னை பற்றி வந்து நேரு வந்து பேசுவார் சரியா. இங்கே ஆவடி காங்கிரஸ் மீட்டிங்கில் சரியா. இது வந்து என்னென்னா இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வந்து என்னென்னா பாவர்ட்டியை வந்து அபாலிஷ் பண்ணும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நேரு வந்து நினைப்பார் சரியா. பாவர்ட்டியை வந்து ஒழிச்சிடலாம், அந்த சோஷியலிஸ்ட் தத்துவங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நேரு உறுதியாக இருப்பார். ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா செக்குலர்னால் மதசார்பற்ற சரியா. மதசார்பற்ற நாங்கள் வந்து எந்த மதத்தையுமே சார்ந்தில்லை, ஆனால் எல்லா மதத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மீனிங்கில் சரியா. இப்போ இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 1974 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இது சொல்கிறாங்க, தீர்ப்பு சொல்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 25 to 28 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனை பற்றி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பேசியிருக்காங்க சரி 1924. அதில் வந்து அது மூலமாக வந்து இந்த மதசார்பின்மைங்கிறத வந்து உள்ள எடுத்துப்பாங்க சரியா. இப்போ வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் ஏத்திஸ்ட்னா அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து யாருன்னா இந்த கம்யூனிஸ்ட்டு சரியா. அவங்க வந்து சைனாவில் இருக்க இந்த சைனா, ஓல்டு ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கை, கடவுளே இல்லை அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணாங்க சரியா. திரும்ப தியோக்ராட்டிக்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாகிஸ்தான் அவங்க வந்து முஸ்லீம் மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கா வந்து புத்திச மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படின்னா ஒரு மதசார்பின்மை காட்டு இந்தியாவில் வந்து எல்லா மதத்தையுமே நம்ம கிறிஸ்டினும் இருக்காங்க, ஹிந்துவும் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் அங்கே வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு கிறிஸ்டின் ஹிந்து இல்லையா, ஸ்ரீலங்கா கிறிஸ்டின் இல்லைன்னா அவங்க வந்து முஸ்லீம் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நம்ம இந்தியா வந்து அப்படி கிடையாது. இப்போ இருக்கிறவங்க வந்து இப்போ இருக்க அரசியல்வாதிங்க அவங்களாம் வந்து இந்த இந்துவிசத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க கொடுக்கலன்னு சொல்லுவாங்க பேச்சுக்கு வந்து மதசார்பின்மை. ஆனால் வந்து அவங்க வந்து இன்டெரக்டாக வந்து இந்துவிசத்துக்கு பண்ணுவாங்க. ஆனால் வந்து அஃபிஷியலாக சொல்லணும்னா நம்ம வந்து எந்த மதத்தையுமே சார்ந்து கிடையாது சரியா. இப்போ உள்ளவங்க வந்து அந்த ஹிந்துவிசத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான் சரியா. அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஹிந்து கண்ட்ரி அப்படின்லாம் நினச்சாங்க. நம்ம வந்து எந்த மதமே சார்ந்து கிடையாது. நம்ம வந்து எல்லா மதத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம், எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் வந்து தாங்கி பிடிச்சி நிற்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரியா. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, அமெரிக்கா வந்து சொல்லலாம். ஓகேவா.
திரும்ப அடுத்து வந்து டெமோக்ராட்டிக். சரியா, டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி. சரியா, அவரால் நீங்கள் கான்செப்ட் தெரியும், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். இதில் வந்து அதுதான் வந்து டெமோக்ராட்டிக் வந்து டெபினேஷன் கொடுத்தா. சரியா, டெமோக்ரஸியை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், டேரக்ட் டெமோக்ரஸி, இன்டெரக்ட் டெமோக்ரஸின்னு பிடிக்கலாம். டேரக்ட் டெமோக்ரஸினா சுவிட்சர்லாந்து. இங்கே வந்து மக்களே தான் இப்போ ஏதாவது ஒரு சட்டம் போடணும்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாம் அந்த சட்டம் போடுறதுக்கு போய் ஓட்டு போடுவாங்க. சரியா, இந்த டேரக்ட் டெமோக்ரஸி இங்கே வந்து சின்ன கண்ட்ரீஸில் தான் பாசிபிள். சரியா, மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களோட ஏரியா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு விஷயம்னா டக்குன்னு ஒரு பீப்புளை வந்து ஒரு இடத்துல கேதர் பண்ண வச்சிடலாம். பட் இந்தியா மாதிரிங்கிற விஷயத்தில் வந்து கேதர் பண்ண வைக்க முடியாது அப்படி ஒரு இடத்துல. ஸோ வந்து அங்கங்கே தான் வந்து ஓட்டிங் மிஷின் வச்சு வந்து நம்ம வந்து அந்த இன்டெரக்டாக, அதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், இப்போ ஒரு ஏரியாவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம்னா நீங்கள் உங்கள் ஏரியா எம்எல்ஏட்ட சொல்லுவீங்க, அவங்க வந்து அங்கே போய் வந்து சட்டமன்றத்துலேயோ பார்லிமெண்ட்லேயோ போய் பேசுவாங்க. சரியா, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த டேரக்ட் டெமோக்ரஸி, இன்டெரக்ட் டெமோக்ரஸி. இன்டெரக்ட் டெமோக்ரஸினா ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஓட்டு போட்டு, அவங்க வந்து நம்ம சார்பாக பேசுவாங்க. சரியா, டேரக்ட் டெமோக்ரஸினா பீப்புளே வந்து ஏதாவது ஒரு சட்டம் போடணும்னா பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் சட்டம் போடுவாங்க. இது வந்து என்னென்னா சின்ன கண்ட்ரீஸில் தான் பாசிபிள். இந்தியா மாதிரி வந்து பெரிய கண்ட்ரி, அதிக மக்கள் தொகை இருக்க கண்ட்ரியில் வந்து இது வந்து ரொம்ப இம்பாசிபிள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்லணும், ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணவே முடியாது நம்ம இந்தியாவில், அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. சரியா, அதுதான் வந்து இது பண்ணுது. சரியா, திரும்ப இந்த டைரக்ட் டெமோக்ரஸி கான்செப்ட் வந்து நம்ம எப்படின்னா, இனிஷியேட்டிவ் வந்து பீப்புள் இனிஷியேட்டிவ். சரியா, திரும்ப ரெஃபரண்டம் என்னன்னா கவர்மெண்ட் டு பீப்புள். பீப்புள், அதாவது கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு வந்து எப்படின்னா வாக்கெடுப்பு மூலமாக வந்து இது வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா, ரீகால், எம்எல்ஏ ரீகால்னா எக்ஸாம்பிள் வந்து கரப்ஷன், ஏதாவது கரப்ஷனில் யாரும் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள வந்து திரும்ப பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. சரியா, திரும்ப பெல்ப்சி ஐட்னா பொதுக்கருத்து வந்து யாருனாட்டும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி கான்செப்ட். சரியா, பீப்புள் தான் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து பீப்புள் டு கவர்மெண்ட் இருக்கும், ஆனால் இங்கே வந்து கவர்மெண்ட் டு பீப்புள். சரியா, அதாவது ரெஃபரண்டம்னா இங்கே எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே வாக்கெடுப்பு தான் டேரெக்டாக. சரியா, இப்போ நம்ம இதில் வந்து எப்படின்னா ஒரு சட்ட ஏற்றம்னா நம்மளோட ஆட்சியாளர்கள் தான் ஏற்றுவாங்க, ஆனால் அங்கே வந்து எந்த சட்ட ஏற்றம்னாலும் பீப்புள் தான் வந்து வாக்கெடுப்பு நடத்தி எந்த விஷயம் இருந்தாலும் வாக்கெடுப்பு தான் நடக்கும். சரியா, ரீகால்னா எம்எல்ஏ ஏதாவது கரப்ஷன் ஏதாவது விஷயத்தில் மாட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அந்த அரசு வந்து விலகிடும், பதவியில் வந்து விலகிடும், திரும்ப புதுசாக வாக்கெடுப்பு நடத்தி திரும்ப வந்து இதாக இருக்கும். பெலிபிசேட்னா பொதுக்கருத்து, யாருனாட்டும் எப்படினாலும் பொதுக்கருத்து தெரிவிக்கும். சரியா, டெமோக்ரஸியில் வந்து ரெண்டு, பார்லிமெண்ட் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். நம்ம வந்து பார்லிமெண்ட் கவர்மெண்ட். சரியா, அது வந்து நம்ம இங்கிலாந்துலேருந்து பெற்றிருக்கோம். இவங்க வந்து யூஎஸ்ஏ வந்து என்னென்னா பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்ம வந்து பிரைம் மினிஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பிரசிடென்ட் வந்து எல்லாத்தையும் சைன் தான் போடுவாங்க, பட் ஆனால் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போடுறது வந்து பிரைம் மினிஸ்டர். சரியா, ஆனால் வந்து யூஎஸ்ஏல வந்து எப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து போஸ்ட் வந்து டம்மின்னு சொல்ல முடியாது, அது வந்து நம்ம ஊரில் எப்படி பிரசிடென்ட் போஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மீனிங். பட் ஆனால் இப்போ பிரசிடென்ட் போஸ்ட் வந்து அங்கே ரொம்ப பவராக இருக்கும், அவர் தான் வந்து யூஎஸ்ஏ ரெப்ரசென்ட் பண்ணி போவார் எங்கே நடக்கும். சரியா, அவ்வளோதான். இதுதான் அந்த டெமோக்ரஸி. திரும்ப வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக். சரியா, ரிபப்ளிக்னால் வந்து குடியரசுன்னு தெரியும். குடியரசுனால் நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து தேர்ந்தெடுக்கும், அவர் தான் வந்து நம்ம குடியரசு அது வந்து முதல் என்னது அது யார், முதல் குடிமகனுங்கிறது வந்து யாருன்னா இவர் தான் பிரசிடென்ட்னு சொல்லுவோம். அவர் வந்து எப்படின்னா இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரியா, இது வந்து என்னென்னா நம்ம வந்து டெமோக்ரஸி வந்து எப்படின்னா மொனாரி, திரும்ப ரிபப்ளிக், இப்படி ரெண்டு படிக்கலாம். சரி, இது மொனாரினா என்னென்னா மரபு அடிப்படையில், அதாவது இந்த இங்கிலாந்தில் வந்து குயின் நம்ம சொல்கிறோம்ல, அவங்க குயின் எலிசபெத், திரும்ப அப்படியே வந்து அந்த அரச பரம்பரையில் இருந்தவங்க வந்து அடுத்தடுத்து வந்து அந்த இதாகிடுவாங்களோ அப்படி. ஏன்னா இந்தியாவில் வந்து எப்படின்னா பிரசிடென்ட்னு சொல்லுவோம். சரியா, அவங்க வந்து இந்த குயினும்பாங்க, நம்ம வந்து பிரசிடென்ட்னு சொல்லுவோம். பிரசிடென்ட் வந்து நம்ம வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் பண்ணுவோம், அதாவது நம்ம ஓட் போட்டு எலெக்ஷன் பண்ண எம்எல்ஏஸ் தான் வந்து அவங்கள வந்து இது எலெக்ட் பண்ணுவாங்க. சரியா, இதுதான் வந்து நம்ம நாட்டோட குடியரசு. ஓகேவா, திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். சரியா, ஜஸ்டிஸ் வந்து 3 ஜஸ்டிஸ் இருக்குது, சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். சரியா, இந்த 3 வேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து டேக்கன் பண்ணாங்கன்னா 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் மூலமாக டேக்கன் பண்ணாங்க. இப்போ 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் மூலத்துலேருந்து எடுத்தாங்க. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். சரியா, இது வந்து எப்படி சொல்லுவாங்க, சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, சோஷியல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸை பற்றி பார்ப்போம். சோஷியல் ஜஸ்டிஸ்னால் நான் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலிஜன், செக்ஸ். அப்படியா, அதாவது ஒருத்தங்களோட பாலினம், ஜாதி, மதம் இதை வச்சு வந்து ஒருத்தங்களை வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு வந்து அறிவிக்கக்கூடாது, அவங்கள வந்து அப்படி அவங்கள பார்த்து அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ். சரியா, எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னால் நான் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். சில ஏழை பணக்காரன்னு சொல்லுவாங்க, சில பணக்காரனாக இருப்பான், சில ஏழையாக இருப்பான், அவனை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, பணக்காரன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ஏழை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அதை வந்து சொல்கிறது வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னால் நான் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் ஓட்டிங் கண்டஸ்டிங் இன் எலெக்ஷன். இப்போ ஒருத்தன் ஜாதியோ, மதத்தையோ, இனத்தையோ வச்சு வந்து அவனை வந்து ஓட் பண்ண விடாமல் பண்ணுறது, இல்லாட்டி அவனை எலெக்ஷனில் கண்டஸ்டன், அதாவது பார்ட்டிசிபெண்ட்டாக இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சரியா,
அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது. திரும்ப அடுத்து வந்து லிபர்ட்டினா சுதந்திரம், சரியா. ஆப்சன்ட் ஆஃப் ரெஸ்ட்ரைட்மெண்ட், ப்ரொமோட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் இஸ் கரியர், டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இருந்தால் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த மூணையும் வந்து எடுத்தாங்க. இது வந்து என்னென்னா இந்த லிபர்ட்டிங்கிற எல்லாத்தையும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து எடுத்தது. திரும்ப இது வந்து ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிசர்வ் டெவலப் இஸ் இண்டிவிஜுவல் கரியர். இப்போ ஒருத்தர் நினச்சாம்னா, இப்போ நீங்களே இருக்கீங்க ஒரு இண்டிவிஜுவலாக, உங்களை வந்து யாருமே எதுவுமே தடை பண்ண, உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து செய்யலாம், சரியா. ரொம்ப உங்களோட கெரியரை வந்து நீங்களே பில்டு பண்ணலாம், சரியா. இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயமா கண்ட மாளிகையாக உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் கெரியரை வந்து நீங்கள் சிலவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் அச்சீவ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து சினிமா ஃபீல்டு, சிலவங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, திரும்ப அவங்களுக்கு சில பேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. சிலவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் ஆசை இருக்கும், டான்ஸர் ஆகணும் ஆசை, இப்படி வந்து அவங்க கெரியரை வந்து அவங்களே பில்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுது, சரி. அந்த லிபர்ட்டிக்ஸ் சுதந்திரம். திரும்ப ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்மெண்ட் அதுக்கு ஏதாவது தடையாக வரும்ல, அதை வந்து இது பண்ணுறது தான் வந்து இந்த லிபர்ட்டியோட தடைன்னா என்னது, நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க அதான் தடை, வேறு யாரும் இல்லை. திரும்ப ஈக்குவாலிட்டினா சமத்துவம், சரியா. நோ டிஸ்கிரிமினேஷன். இதை தான் வந்து இந்த ஈக்குவாலிட்டிங்கிறத வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 14 to 18 வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் டிபிஎஸ்பியில் வந்து ஆர்டிகல் 39 வந்து இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி தான் பேசுது, சரியா. திரும்ப வந்து எடுத்து என்னன்னா ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம், அதாவது பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்களோ. டிக்னிட்டினா தனித்தன்மை, மாண்பு, உயர்த்தி, அதாவது டிக்னிட்டினா என்ன சொல்கிறதுனா தனித்தன்மை. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும், அதை வந்து யாருமே கெடுக்க முடியாது, சரியா, கெடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச அடையாளத்தை வந்து தேவையில்லாத போய் அவங்கள போய் நோண்டிக்கிட்டு, அவங்க வந்து அவங்களுக்குன்னு சில யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும், அதை வந்து கெடுக்கிற மாதிரி சிலவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எல்லோரும் ஒற்றுமையாக பிரதர்ஹுட்டாக வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட்டி ஒற்றுமை அண்ட் ஒருமைப்பாடு இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த ஃப்ராட்டர்னிட்டி, சரியா. திரும்ப அதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்னன்னா ஆர்டிக்கல் 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து சொல்கிறாங்க, சரியா. இதுக்கு இந்த சகோதரத்துவம் ஒரு ஆர்டிக்கலே வந்து உண்டு, சரியா. திரும்ப அதுக்கடுத்து வந்து இதோட முடிஞ்சு, சரியா. பிரியாம்பிள் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி சொல்ல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதுக்குன்னு யூனிக் ஃபேக்டர்ஸ் சொல்லணும்னா இது வந்து பிரியாம்பிளை பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா, இது வந்து எத்தனை வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் வந்து அமெண்ட் பண்ணாங்க. எப்போம்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சரியா. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகேவா. திரும்ப வந்து இதை அதில் எந்த வேர்டில் ஆட் பண்ணாங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டிகிரிட்டி. இதில் வந்து என்ன சொல்லுன்னா ஐடென்டி கார்டுன்னு சொன்னவர் யாருன்னா N.A. பால்கிவாலா, சரியா. பால்கிவாலா அதை வந்து என்ன சொன்னார்னா ஐடென்டி கார்டுன்னு சொன்னார். திரும்ப வேறு என்ன பார்க்கலாம்னா, வேறு யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னது பார்த்தோம். ரஷ்யன் புரட்சி வந்து எப்போ நடந்துச்சு 1917. அதில் வந்து என்னென்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, திரும்ப லிபர்ட்டி, அந்த 3 வேர்டு வந்து அங்கேருந்தா வந்து எடுத்திருப்பாங்க, சரியா. ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி இந்த 3 வேர்டையுமே வந்து எங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னா இது இப்போ என்ன பேர், அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 எடுத்தாங்க. திரும்ப ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து என்ன எடுத்தாங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வேடையும் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தாங்க, ஓகேவா. திரும்ப வேறு என்ன சொல்லலாம்னா, வேறு எதுக்கு யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பிரியாம்பிளுக்கு இருக்குன்னா, இது வந்து நம்ம அதாவது இது வந்து இந்தியன் பீப்புள்ஸை வந்து இது வந்து இந்தியன் பீப்புளே வந்து இந்தியன்ஸுக்கு வந்து இந்தியன்ஸுக்கு கொடுத்துக்கூடக்கூடிய கான்ஸ்டியூஷன் இந்த பிரியாம்பிளில் சொல்கிறாங்க. எங்கன்னா முதல் வரியிலையும் கடைசி வரியிலையும் வந்து இதை வந்து நம்ம இந்தியா பீப்புளே வந்து நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் வந்து பிரியாம்பிளில் வந்து சொல்லுது, சரி. இது எப்போ அடாப்ட் ஆனிச்சுன்னா நவம்பர் 26, 1949 வந்து அடாப்ட் பண்ணாங்க. திரும்ப வந்து இது எப்போ இது வந்து எதுலேருந்து எடுத்தாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நேருவோடது, சரியா. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நேருவோடது எப்போம்னா December 13, 1946 அந்த டைமில் தான் அவர் கொண்டு வந்தார், சரியா. இவ்வளோ தான் பிரியாம்பிளை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன். மற்றபடி இந்த ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அதுக்கான டெஃபினிஷன் எல்லாமே வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தேவை, சரியா. ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் இன்னும் 5 பேர் சொன்னேன். பார்கவா என்ன சொன்னார், கீன்னு சொன்னார், சரியா. திரும்ப ஜுவல்லுன்னு அவர் தான் சொன்னார். திரும்ப வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொன்னாங்க, அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னார். அதாவது எங்களோட கனவு மற்றும் இது அதாவது சந்தோஷம், அதாவது தாட்ஸ்னால் அவங்களோட எண்ணம் அப்படிங்கிற மீனிங்கில் கூட எடுத்துக்கலாம், சரியா. திரும்ப வந்து வேறு என்ன சொன்னார்னா, வேறு யார் சொன்னால் திரும்ப பார்க்கருங்கிறவர் வந்து என்ன சொன்னார்னா கீன்னு சொன்னார், சரியா. பார்க்கருங்கிற ஒரு இங்கிலீஷ் இவர் வந்து கிரிட்டிக் வந்து என்ன சொன்னார்னா கீன்னு சொன்னார்.
சாரி கீ நோட்னு சொன்னார். கீன்னு சொன்னவர் வந்து பார்க்கவா, கீ நோட்னு சொன்னவர் வந்து பார்க்கர். சரியா? திரும்ப வேறு யார் சொன்னாங்க, வேறு யார் இது சொன்னாங்களா? அவ்வளோதான். சரியா? பால்கிவாலா ஐடென்டி கார்டுன்னு சொன்னார். ஓகேவா? இதோட வந்து நம்ம இந்த இதை வந்து முடிச்சிட்டோம். இதுதான் ப்ரியாம்பிள். சரியா? நான் காமனாக ஒரு வாட்டி கடைசி ரிவிஷன் கொடுத்துட்டேன். திரும்ப வேறு இது சொல்கிறதுக்குன்னு ஜஸ்டிஸ்லாம் 3 ஜஸ்டிஸ் என்னது, சோஷியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், திரும்ப எக்கனாமிக் ஜஸ்டிஸ். சரியா? இது 3 பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து ஓவரால் இது இன்ட்ரோடக்ஷன். ஓவரால் இந்த ப்ரியாம்பிள்னால் இவ்வளோ தான். சரியா? புக் டேட்டாவும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா பார்த்தோம். அதை வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? ப்ரியாம்பிள் இவ்வளோ தான். ஓகேவா? தேங்க்யூ. இந்த நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். சரியா? புதுசாக டிஎன்பிசி படித்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரியாம்பிளை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொன்னால் அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.